அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. ஆனா நேரம் கடந்ததுனால நான் ஒரு சில வார்த்தைகளை சங்கீதத்துல நிறைய உங்களுக்கு ஆலோசனை மாதிரி கொடுத்துட்டேன். அதனால சரி, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு சில வார்த்தைகளை நம்ம படிக்கலாம். ஆண்டவர் நீதிமொழிகள் சாமத்துல 2ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சாமத்துல 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஆமென் சொல்லுங்க. அவர் வாயிலிருந்து என்ன வருதா? அறிவும் புத்தியும் வரும். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரா? ஞானத்தை தருகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தான் ஞானத்தை தருகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சாலமோனே அந்த ஞானத்தை தான் ஆண்டவர்கிட்ட, உனக்கு என்ன வேணும் கேளுன்னு கேட்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்டான், எனக்கு ஞானத்தை தாங்கப்பான்றான். ஆமென். இந்த ஞான உள்ள இருதயத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டான் ஆண்டவர்கிட்ட. அந்த ஞானம் உள்ள இருதயத்தை கொடுத்ததுனால்தான் அந்த பிரசங்கி 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்லுது, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன், அதிக ஞானத்துல அதிக சலிப்புன்னு சொல்றாரு. அவரே எழுதுறாரு சாலமோனே. ஆமென். அப்ப ஞானம் அதிகமா கொடுத்ததுனால ஆண்டு சொல்றாரு, உனக்கு நிகராக முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது, அப்படிப்பட்ட ராஜாக்களுக்கு இல்லாத அந்த ஞானத்தை உனக்கு நான் தரேன்னு சொல்லி பரிசா கொடுத்தார். ஆமென். கேளாத ஐஸ்வர்யத்தை கனத்தை மகிமையெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். ஆனா அவனால ஆண்டவர் தான் வேதனைப்பட்டார். ஆமென். அதனால போயினா கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தான் ஞானத்தை தருகிறார். அப்ப நம்ம சில நேரத்துல எனக்கு ஞானம் இல்லாத செஞ்சுட்டேன், புத்தி இல்லாத செஞ்சுட்டேன் அப்படியே தலையை போட்டு அடிச்சுக்கணும். தலையை போட்டே அடிக்க தேவையில்ல, ஆண்டு கிட்ட கேட்டா போதும். ஆமென். வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 1:7 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். யார் ஆண்டுக்கு உண்மையா பயப்பட்டாவே அந்த ஞானத்தை ஆண்டு தருவாராம். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. அந்த 1 கொரிந்தியர் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எவர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்களோ அவர்களுக்கு கிறிஸ்துவே தேவ பலனும் தேவ ஞானவுமா இருக்கிறாராம். ஆமென். அதே 31வது வசனம் சொல்லுது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவர்தான் நமக்கு மீட்பை கொடுக்கிறார், அவர்தான் நமக்கு ஞானம் உள்ளவர். ஆகவே அவர் நீதி உள்ளவர், பரிசுத்தமும் மீட்புமானவர் என்று சொல்றார். அப்ப ஆண்டவர் ஞானத்தை தருகிறார். யாருக்கு தருகிறார்னா, முதலாவது யாருக்கெல்லாம் அந்த ஞானத்தை ஆண்டு கொடுப்பார் அப்படின்னா, வேதம் சொல்லுது, சங்கீதம் 110வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 110வது சங்கீதம் 10வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 110:10. யோபு 28ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை படிக்கலாம். யோபு 28:28. சங்கீதத்துக்கு முன்னாடி யோபு 28:20. மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவுக்கு பயப்படுவதே ஞானம். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டுக்கு விருப்பம் இல்லாத விட்டு விலகும் போது நமக்கு புத்தியை ஆண்டு தருகிறார். ஆமென். அப்ப ஆண்டுக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு அவர் தான் ஞானம் சொல்றார். ஆண்டுக்கு பயப்படுவதே ஞானம் அப்படி சொல்றார். அப்ப ஆண்டுக்கு பயப்படுகிறவனுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? ஞானத்தை தருகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப முதலாவது கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு ஞானத்தை தருகிறார். இரண்டாவது பிரசங்கி புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். பிரசங்கி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம், பக்கம் 793. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு அவருக்கு நியமித்திருக்கிறார்.
மனதுக்கு சஞ்சலமா இருக்குதுன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டுடைய தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவை என்பதையும் ஆண்டவர் அளிக்கிறாராம். ஆமென். அவருடைய பார்வைக்கு யார் நல்லவனா இருக்கிறானோ அவங்களுக்கு இன்பத்தையும் ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறாராம். ஆனா பாவம் செய்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா, அவனுக்கு தொல்லையை நியமிச்சிருக்கிறாராம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நல்லவனுக்கு ஆண்டவன் ஞானத்தை தருகிறார். எத்தனை பேர் நல்லவன்? நல்லவன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லைன்ட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் சங்கீதம் 53 வசனத்திலும் சரி, அங்க 2-3 வசனம் சரி, சங்கீதம் 14 சங்கீதத்துல 1 வசனம் 2 வசனம் 3 வசனம் சொல்றார், நல்லவன் நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆனா ஆண்டவர் நல்லவர்களுக்குன்னா மற்றவங்களை நேசிக்கிறவங்களுக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு அறிவை ஞானத்தை இன்பத்தை அளிக்கிறாராம். அப்ப அவருடைய பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை அறிவையும் அப்ப இன்பத்தையும் ஆண்டவர் அளிக்கிறான்னு சொல்றாரு. அப்ப நல்லவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, அப்ப ஞானத்தை தருகிறார். ஆமென் சொல்லுங்க. முதலாவது தேவனுக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் ஞானத்தை தருகிறார், நீதிமொழிகள் 1:7 படி. இரண்டாவது ஆண்டவர் நல்லவனுக்கு ஞானத்தை தருகிறார். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது யாருக்கு ஞானத்தை தருகிறார்னா, அதே நீதிமொழிகள் சாமத்துல 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் அங்க வாசிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவன் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உத்தமமா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பா இருக்கிறதா. அப்ப நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறாராம். ஆமென். என்ன ஞானத்தை வச்சிருக்காரு? மெய் ஞானத்தை கர்த்தர் வைத்திருக்கார். அப்ப நீதிமான்களுக்கு மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். சங்கீதம் 37வது சங்கீதத்துல நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 37வது சங்கீதம் அங்க பாத்தீங்கன்னா 30வது வசனத்தை நீங்க பார்க்கும் போது அங்க என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம், நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து நியாயத்தை பேசும். ஆமென் சொல்லுங்க. நீங்க பைபிள்ல உங்களுக்கு நல்ல ஞானம் வேணும்னா ஆண்டவர் பயப்படுவனுக்கு ஞானத்தை தரணும்னு சொல்றாரு, நல்லவனுக்கு தரன்றாரு, நீதிமானுக்கு தரன்றாரு, கேட்கறவனுக்கு எல்லாம் ஆண்டவர் தராரு ஞானத்தை. ஆமென். ஆனா சொன்னா நமக்கு ஞானம் அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க டெய்லி பைபிள் படிக்கணும். டெய்லியும் பைபிள் படிச்சா ஞானம் வரும். நம்புறீங்களா? ஆமென். பைபிள் படிச்சீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஞானத்தை ஆண்டு தருவார். நீதிமொழிகள் புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள்? ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள்? ஒரு சில மாசத்துல 30, ஒரு சில மாசம் 31. இன்னைக்கு குறையா சொல்லக்கூடாது, ஒரு நாள் குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டா 31 வச்சுக்கிறார் ஆண்டவர். நீதிமொழிகள் 31 அதிகாரங்கள் சாமத்துல ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை நீ படிப்ப. டெய்லி மாசத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை, அப்படியே 31 நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை படி. அதே மாதிரி மாசம் முடிஞ்சா மறுபடியும் 1ஆம் தேதி 1வது அதிகாரத்தை படி. இப்படியே நீங்க படிச்சு பாருங்க. அதுல பைபிள் அந்த நீதிமொழிகள்ல எவ்வளவு ரகசியம் இருக்குதுன்றதை நீங்க கத்துக்குவீங்க. ஆமென். இன்னைக்கு என்ன தேதி? 21. 21ஆம் தேதி. இன்னைக்கே கூட போய் படிங்க. அதுல பாதி இருந்து கூட ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கே படுங்க. மனுஷனுடைய அந்த வசனத்துல பாருங்க, அந்த 21வது அதிகாரத்துல என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 1வது வசனம் என்ன சொல்லுது? நீர்கால்களை போல இருக்கிறது, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் படிங்க, அவனுடைய பார்வைக்கு செம்மையா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப அவனுடைய அவனுடைய பார்வைக்கு தான் அவனுக்கு செம்மையா தோன்றுது. ஆனா வேதம் சொல்லுது, அப்ப இந்த நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு, முடிவோ மரண வழிகள். ஆமென். அவனுக்கு செம்மையா தோன்ற வழியில போனா அவன் மரணத்துக்கு நேரா போயிடுவான். ஆனா வேதம் சொல்றது, அதே 37வது சங்கீதத்துல பாருங்க, 37வது வசனம் சொல்றது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆமே. அப்ப செம்மையானவளை நம்ம பார்த்திருக்கணும், நல்லவங்களை பார்க்கணும். அப்படி பார்த்தா நம்முடைய முடிவு சமாதானத்துக்கு நேரா போகும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம நல்லவனா இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்றாரு? அப்ப ஞானத்தை தருகிறார், அறிவை தருகிறார், இன்பத்தை தருகிறார். ஆமென். அல்லேலூயா.
அப்ப அது போல நீதிமானுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? மெய்ஞானத்தை கர்த்தர் என்ன பண்றாரா? வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அவன் இடத்துல இருந்து வாயிலிருந்து என்ன வருமா? 30வது வசனம் படிச்சீங்களா? என்ன படிச்சீங்க? 37:30 சங்கீதம் 37:30 என்ன படிச்சீங்க? ஞானத்தை உரைக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்ப நியாயத்தை தான் பேசும். ஆமென். தவறி போவே போகாது. அல்லேலூயா. அப்ப மெயின் ஞானத்தை ஏன்னா அவர் கொடுத்துருக்கிறதால. அடுத்தது வந்து யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஞானம் இல்லையே ஞானம் இல்லையேன்னு நம்ம கேட்கிறோம் சில நேரத்துல. ஞானம் இல்லாத இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு ஞானம் ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தால் அந்த வசனத்தை படிங்க. 5வது வசனம் யாக்கோபு 1:5. இதை நீங்க பைபிள் படிக்க தெரியாதவங்க கூட அந்த வசனத்து மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க டெய்லியும். ஒருவன் ஞானத்தில குறைவுள்ளவனா இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்துல கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு இது கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அப்ப யாரு ஆண்டவர் வந்து கடிந்து போறது இல்ல, கேட்டா கேட்கறவனுக்கு எல்லாம் கொடுக்கிறாரு. ஆமென். கேட்டா உங்களுக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. அப்ப ஒரு ஞானத்தில் குறைவுளா இருந்தா சம்பூர்ணமா கொடுக்கிறவன் ஒருவரை கடிந்து கொள்ளாத தேவனிடத்துல கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுப்பாரா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமா கொடுப்பாரு. ஆனா எப்படி கேட்கணும்? எப்படி கேட்கணும்? சந்தேகப்படாத கேட்கணும். இது நடக்குமா நடக்காதா, இது ஆகுமா ஆகாதா, இப்படி சொல்லிட்டாங்க நான் கேட்கறேன் ஆண்டவர் கொடுப்பாரா அதெல்லாம் நினைக்க கூடாது. அது அடுத்த வசனம் சொல்லுது. ஆனாலும் எவ்வளவாக சந்தேகப்படாமல் ஆமென் சொல்லுங்க. எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கேட்கணும். அவிசுவாசத்தோடு கேட்கணுமா? விசுவாசத்தோடு கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தோடு கேட்கணும். அடுத்த வரி சந்தேகம் ஒருவேளை வந்துச்சு உங்க வாழ்க்கையில அப்படின்னா சந்தேகப்படுகிறவன், நீங்க கடல் கிட்ட போய் நின்று பாத்தீங்கன்னா காற்று அடிக்கும் போது அந்த அலை அப்படியே தூக்கி போடும், அப்புறமா சமமா போகும், மறுபடியும் அடிச்சு தூக்கி மறுபடியும் சமமா போகும். அந்த மாதிரி சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அதுக்கு மேல உள்ள வரி விட்டீங்களம்மா. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தர் இடத்துல எதையாகிலும் அதுக்கு ஒரு நாள் அவன் கேட்க வேண்டியதே இல்லைன்ட்டார். ஆமென். அப்படி சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படி வந்துட்டு சந்தேகப்படுகிறவன் அப்ப வந்து எதையாகிலும் கர்த்தர் இடத்தில் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அல்லேலூயா. அப்ப நம்ம வந்து சந்தேகத்தை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? ஒரு நேரம் சந்தேகப்படாம கேட்கணும். ஆமென். தேவன் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். ஆமென் சொல்லுங்க. யாருக்கு ஞானத்தை தருகிறார்? அவருக்கு பயப்படுகிறவனுக்கு. யாருக்கு தருகிறார் ஞானத்தை? நல்லவர்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. யாருக்கு ஞானத்தை தருகிறார்? நீதிமான்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. யாருக்கு ஞானத்தை தருகிறார்? சந்தேகப்படாம கேட்கிறவனுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நம்ம கேட்டா ஆண்டவன் ஞானத்தை தருவார். சாலமோனுக்கு ஆண்டவர் இதுக்கு முன்னாடியும் கிடையாது, இதுக்கு பின்னாடி கிடையாது, உனக்கு நிகரான மனுஷன் எவனும் கிடையாது, ராஜாக்களே கிடையாது. அப்படிப்பட்ட ஞானத்தை தரணும். அந்த ஞானத்தை கொடுத்ததுனால்தான் அப்ப வந்து என்ன பண்ணிச்சு, அதனால ஆண்டவரே வேதனைப்பட்டார். ஆமே. அதனால அவன் தவறி போயிட்டான். அதனால வந்து சாலமோன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், அவன் ஒரு காரியத்தை சொல்லும் போது சொல்றாரு, வாசிக்கலாம் பிரசங்கல. அங்க சொல்ற பிறகு 27ஆம் அதிகாரம் 28வது வருஷம் அங்க என்ன சொல்றாரு? என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது. எப்ப சொல்றாரு? எல்லாத்தையும் தேட்டாரு. அந்த மாதிரி நம்ம நினைச்ச கூடாது. சாலமோனுக்கு எத்தனை பொண்டாட்டிங்க தெரியுமா? 700 பொண்டாட்டி, 300 வப்பாட்டிகள், 1000 பேர். 1000 பேர் இருந்தோம் அவர் சொல்றாரு என் மனம் இன்னும் ஒன்ன தேடிக்கிறதுன்றார். கண்டுபிடிக்கல. அல்லேலூயா. இன்னும் தேடினேங்கிறார். அதனால சொல்றாரு என் மனம் இன்னும் ஒன்னை தேடுகிறது, நான் அதை கண்டுபிடிக்கிறேன். 1000 பொண்டாட்டிய தேடி பார்த்தும் கூட அவங்க கிட்ட இல்லாத ஒண்ணுமே ஒண்ணு தேடினுதான் இருக்குன்றாரு. அது அவன் கட்டே பிடிக்க முடியல கடைசி வரைக்கும். ஆமென். அல்லேலூயா. அதை நான் கண்டுபிடிக்கவில்லைன்னு சொல்றாரு. 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை கண்ட, இவர்கள் எல்லாருக்குள்ள ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை அப்படின்ட்டு. ஆமென்.
அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க படிச்சாதான் ஞானம் வரும். ஆமென். அதாவது வந்து இப்ப நம்ம பரமகீதம் இருப்பாருங்க, உன்னத பாட்டு புத்தகம், அது அவர் எழுதன்தான். நீதிமொழிகள் அவர் எழுதன்தான். பிரசங்கி அவர் எழுதன்தான். அதனால அவருடைய அனுபவத்தை அவர் எழுதுறாரு. அப்ப வந்து இப்ப பிரசங்களை பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மாயன்னு சொல்லிட்டு எழுதிட்டாரு. ஒண்ணுமே இல்லப்பா, மனிதன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காக தான், மனதுக்கோ திருப்தி இல்லைன்ட்டான். ஆமென் சொல்லுங்க. பிரயாசம் பண்ணலாம் மனதுக்கு, ஒரு ஜான் வயதுக்கு தான் எல்லாமே நீங்க பிரயாசம் போறதெல்லாம். ஆமென் சொல்லுங்க. மனதுக்கு என்ன இல்ல, திருப்தி இல்லைன்ட்டான். ஆமென் சொல்லுங்க. ஆனா சாலம் அந்த பரமகீதத்துக்கு வரும்போது என்ன சொல்றாருன்னா, ஒரு காதலன் ஒரு காதலியை எப்படி வந்து நேசிக்கிறாங்களோ, அவங்களை பார்க்கலன்னா எப்படி தலையை வெடிச்சு போடுதோ அந்த மாதிரி தேவனை ரசித்து என்ன பண்றாருன்னா அவர் எழுதுறாரு. ஆமே. பரமகீத உன்னத பாட்டு ஒரு காதல் கவிதை மாதிரிதான் அது. அப்படி அந்த அந்த சூலமெத்தின்றவள ஒருத்தர் வந்து என்ன பண்ண வர்ணிக்கிறார். அப்படி வர்ணிச்சு இயேசுவை மையப்படுத்தி என்ன பண்றாரு, அப்படி வர்ணிக்கிற மாதிரி ஒரு காதல் சூரிய வந்து என்ன பண்ணாரு எழுதுறாரு. ஆமென் சொல்லு. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து இதை நம்ம உடனே நம்ம லைனுக்கு வேற லைனுக்கு ஓடிடக்கூடாது. நிறைய பேர் ஐ லவ் யூ அப்படின்னா உடனே ஐ லவ் யூ அப்படின்னு ஓ என்ன நேசிக்கிறேன்னு சொல்றியா அப்படின்னு உடனே தவற நினைச்சிடறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி எல்லாம் நம்ம அப்படி நம்ம மைண்டு போட அன்பு, நான் உன்னை நான் நேசிக்கிறேன், அன்பா இருக்க உன் மேல அப்படின்றது தான் அர்த்தம். அதுக்காக ஐ லவ் யூ என்ன சொல்லிட்டானே, ஐ லவ் யூ சொல்லிட்டானா நான் உன்னை நேசிக்கிறேன்னா உடனே தப்பா நம்ம நினைச்ச கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கூட அடிக்கடி சொல்லணும் ஐ லவ் ஜீசஸ் அப்படி சொல்ற, ஆண்டவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படி சொல்லணும் நீங்க. ஆமென். அவர் தான் என்ன நேசர். அவர் என்ன, அவர் எப்படிப்பட்ட நேசர், அவர் 1000-10,000ங்களில் அவரை சிறந்தவர். ஆமென். அவருடைய ரூபத்துக்கு அது குறித்து வந்துட்டு உன்னத பாட்டுல அழகா எழுதுறார். அவருடைய தலைமுடி, ஆகவே அவருடைய வஸ்திரம், அவர் கண்ணம், அவருடைய உதடுகள் எல்லாத்தையும், பற்கள் எல்லாத்தையும் அப்படியே வர்ணிச்சு அவர் எழுதுறார். இதெல்லாம் படிச்சா தானே தெரியும். ஆமென். அப்படி நீங்க படிக்க 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 உங்க ஆசை ஐக்கியம் எல்லாம் உலகத்து மேலே போவாத, எல்லாம் ஆண்டவர் சார்ந்துரும். ஆமென். அல்லேலூயா. ஏசப்பாவை நம்ம பார்க்கும் போது ரொம்ப அழகா இது ஸ்டில்லு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, எல்லா மீறுதலுக்காக, எல்லா வாரில எல்லா வேதனையா சுமந்ததுனால அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாரு. அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் அங்க சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா 2வது வசனத்துல பக்கம் 860வது பக்கத்துல, இளங்கலையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர் விடுகிற போல துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஆமென். அவருடைய ரூபம் விடிஞ்சான். நம்ம அவர் தானான்னு கண்டுபிடிக்காத அளவுல அவருடைய ரூபம். ஆமென். எதுக்காக, ஏன் அப்படி ஆயிடுச்சு அத சொல்றாரு பாருங்க. 4வது வசனம் சொல்றாரு. அவர் வந்து 3வது வசனத்தை சொல்ற, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவிக்கிறவருமா இருந்தார். அவரை விட்டு நம் முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாம போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிரமப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல வச்சு, நம்ம செஞ்ச தப்புக்கு நமக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாம் அவர் மேல வச்சு. ஆமென். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பித்திருந்தோம். அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்மளுடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல விலை பண்ணினார். அல்லேலூயா. அதனாலதான் அவருக்கு அழகும் கிடையாது, சௌந்தரியமும் கிடையாது. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு என்ன வந்துச்சான், இல்லாத இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. அப்படி வந்து சொன்னா அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் ஞானத்தை தருகிறவர். ஆமென். அப்ப ஆண்டவர் பயப்படுவனுக்கு தருகிறார். அப்ப நல்லவனுக்கு கத்த தருகிறார். 3வது நீதிமானுக்கு தருகிறார். 4வது அவரிடத்துல கேட்கிறவனுக்கு கத்த தருகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாலமோன் ஞானத்தை பார்த்துட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா யோசேப்பை பாத்தீங்கன்னு சொன்னா ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா யோசேப்பை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பார்வோன் வந்துட்டு வச்சுக்கிறான். என்ன சொல்றாருன்னா, அந்த தேசத்துல மந்திரவாதிகள், அப்ப வந்து ஜோசியக்காரங்க, குறி சொல்றவங்க யாருமே கிடையாது அந்த தேசத்துல. அவர் கண்ட சொப்பனத்துக்கு ஒருத்தனை அர்த்தம் சொல்ல முடியல. அதனால அவருக்கு நிகரான ஞானம் படிச்சவங்க ஒருத்தருமே கிடையாது.
ஆனா சாலமோ அந்த பார்வோன் சொல்றான் பாருங்க, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல 41ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை படிக்கலாம். உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேற ஒருத்தரும் என் தேசத்துல இல்லன்ட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு தான் அப்படிப்பட்ட ஞானத்தை தருகிறார். இன்னைக்கு எல்லாம் வந்து எல்லாம் வந்துட்டு எல்லாம் நம்ம தேசத்துல இருக்கிற, நம்ம உலகத்துல நம்ம பாக்குறது எல்லாமே எப்படி வந்துச்சு, யாரால வந்துச்சு அப்படின்னா, இந்த கண்டுபிடிச்சவங்க எல்லாமே ஆண்டுடைய பிள்ளைங்க தான், கிறிஸ்தவங்க தான். ஆமே, கிறிஸ்தவம் கண்டுபிடிச்சதெல்லாம் வேணும், ஆனா கிறிஸ்தவம் மட்டும் என் தேசத்துல வேணாம். இதுதான் அவங்க நினைக்கிறாங்க. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ பாருங்க அங்க வந்துட்டு சொல்றாரு, அப்ப அவளுக்கு நிகரான மனுஷன் வர்த்தனமே கிடையாதுன்ற. ஆமென் சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு கீழே சொல்றாரு பாருங்க, 38வது வசனத்துல வாசிக்கலாம். தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல அந்த அத்தனை அந்த அரண்மனையில அத்தனை பேருக்கு மத்தியில மத்திரைகள் மத்தியில சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற யாராவது உங்கள உண்டா அப்படின்னு கேட்டார். கீழே சொல்றாரு பாருங்க, பின்பு பார்வோன், தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவும் வேறு ஒருத்தனும் இல்லைன்னு சொல்லி அந்த அரண்மனையில அதிகாரியா கர்த்தர் நியமிச்சார். ஒரு அடிமையா போனவனை அரண்மனை அதிகாரியா கர்த்தர் மாத்திட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலுக்கு ஆண்டவர் வந்து ஞானத்தை கொடுத்தாரு. என்ன ஞானத்தை கொடுத்தாரு? எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்தாரா? தானியேல் புத்தகத்தை எடுத்துக்கீங்களா கொஞ்சம். தானியேல் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க வாசிக்கும் போது தானியேல் 5ஆம் அதிகாரம், தானியேல் 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கலாம். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பெல்ஷாத்சார் வந்து சொல்றான், அவன் அரசாண்டு கொண்டிருந்த காலகட்டத்துல இங்க சொல்லும் போது சொன்னாரு, உம்முடைய ராஜ்யத்துல ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள்ள பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களிலே வெளிச்சமும் விவேகமும் தேவர்களினுடைய ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்துல காணப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. எப்படி சொல்றாரு பாருங்க, தானியேலை பார்த்து சொல்றாரு பாருங்க, பிதாவின் நாட்களிலே வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்துல காணப்பட்டது சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஆகையால வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்படி தானியேலுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். 14வது வசனத்தை படிங்க. உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷத்த ஞானமும் உன்னிடத்துல காணப்பட்டது என்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வந்து என்ன பண்றாங்க, கேட்கிற அளவுக்கு கர்த்தர் ஞானத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, தானியேலுக்கு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணோம், கேட்கிறோம். ஆண்டவர் மற்ற அந்த ஜனங்களை காட்டிலும் ஆண்டவர் இவங்களுக்கு என்ன பண்ணாராம், வாசிக்கலாம். அந்த 1ஆம் அதிகாரத்தை எடுங்களேன். தானியேல் 1ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல படிச்சு பார்க்கும் போது அங்க சொன்னார் பாருங்க, வாசிக்கலாம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமாத்திராக கண்டான்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அந்த ஞானத்துக்கும் புத்திக்கும் அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, அந்த தேசத்துல இருக்கிற ஜோசியக்காரங்க சாஸ்திரிகள் எல்லாரையும் காட்டிலும் 10 மடங்கு ஞானத்தை ஆண்டவர் சாலமோனுக்கும் தானியேலுக்கு கற்றுக் கொடுத்தாராம். ஆமென், அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, ஞானத்தை தருவார். நம்ம அவர்கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணோம், கேட்கணும். சந்தேகம் இல்லாத கேட்டா அப்படிப்பட்ட ஞானத்தை தருவார். ஆமென், அல்லேலூயா. பெல்ஷாத்சார் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆசாரியர் கூடாரத்தை கட்டும் போது வாசிக்கலாம். யாத்திராகமம் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுவோம். நிர்கம கண்டமும் 35ஆம் அதிகாரத்தை எடுங்களேன். 35ஆம் அதிகாரம்
35ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? இந்த 35ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய அந்த ஆசாரிய கூடத்தை எப்படி எல்லாம் காட்டணும், அதுக்கு ஆள் வேணும்ல. அதுக்கு ஆண்டவர் அங்க பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறார். அந்த மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 35ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை படிக்கலாம். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளை செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் ஆண்டவர் அவங்களுக்கு தரலன்னு சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு அதிகாரத்துல சொல்லப்படும். இன்னொரு அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அப்ப ஆண்டவர் இந்த பெசலையில அப்படி கர்த்தர் என்ன பண்ணாரு, அப்படி கர்த்தர் அவனை அபிஷேகித்தார். அப்ப அது போல நம்மையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அப்ப அபிஷேகிக்கணும். அப்படி 36ஆம் அதிகாரமா இங்க வாசிக்கலாம? 31ஆம் அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலையேலை பெயர் சொல்லி அழைத்து, முதலாவது ஆண்டவர் அவனை அழைக்கிறாரு. அழைச்சி வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதுக்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதுக்கும், பதிக்கிறதுக்கும், மரத்தில சித்திர வேலைகளை செய்கிறதுக்கும், சகலவித வேலைகளை யூகித்து செய்கிறதுக்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால நான் நிரப்பனு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. நம்ம அப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டும் போது ஆண்டவர் அதுக்காகவே ஒரு விசேஷத்தை அனாயிட்டீங்க, அதுக்காகவே ஒரு விஷயத்த வல்லமை அபிஷேகத்தை கர்த்தர் ஞானத்தினாலே அந்த ஆவினாலே கர்த்தர் நிரப்புவாராம். ஆமென். அப்படி இவனை நிரப்பிருக்கார். அல்லேலூயா. கீழே சொல்ல பாருங்க, மேலும் தான் கோத்திரத்தால் உள்ள அகிசாமியன் குமாரனாகிய அகலியாவையும் அவனோட துணையாக கூட்டிக் கொண்டதும் அன்றி ஞான இருதயம் உள்ள யாருடைய இருதயத்திலும். அப்ப இவங்களை இவங்களுக்காக அதுக்காகவே விசேஷமா இவங்களை தேர்வு செஞ்சிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் அவங்களை அபிஷேகித்தார். ஆமென். அப்படி ஆண்டவர் தானியேலுக்கு கொடுத்தார், 10 மடங்கு ஞானத்தை கொடுத்தார் மற்றவங்களை காட்டலாம். ஆமென். அப்ப ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தார், அந்த ஞானத்தை தந்தார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் கிட்ட கேட்டான், உனக்கு என்ன பாக்கி வேணும் கேளுப்பான்னு கேட்குது, உனக்கு எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்டான். ஆமென். அந்த 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலையும் 9 to 12 வரைக்கும் அந்த வசனத்துல வாசிக்கிறோம். அப்படி ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை யோசேப்புக்கு கொடுத்தார். அப்ப ஆண்டவர் கேட்கிறவனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சந்தேகப்படாம கேட்கணும். நீதிமானுக்கு ஆண்டவர் ஞானத்தை தருகிறார். ஆமென். நல்லவனுக்கு தருகிறார், தேவனுக்கு பயப்படுவனுக்கு ஞானத்தை தருகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஞானத்தை கர்த்தர் தருகிறார். அறிவும் புத்தியும் அவர் வாயிலிருந்து வரும். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம், ஆண்டவர் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ஆமென் சொல்லுங்க. நம்ம அவர்கிட்ட நம்ம ஞானத்தை கேட்போம். ஞானம் இல்லாம நம்ம இதை செஞ்சுட்டா அதை செஞ்சுட்டு நீ நம்ம சொல்லாதபடிக்கு தேவனுடைய ஞானத்துக்கு கேட்போம். ஆண்டவர் அந்த ஞானத்தின் ஆவினால ஆண்டவர் நம்ம நிரப்பி நம்மையும் கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த கால வேளையில கூட ஆண்டவரை துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை துதிக்கிறோம். தானியேலுக்கு ஆண்டவரே மற்ற சாஸ்திரிகளும் ஜோசிக்காரர்களை காட்டிலும் 10 மடங்கு ஞானத்தை அவங்களுக்கு அருளினேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரை துதிக்கிறவங்க தாமே தேவர்களுடைய ஆவி இவனுக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவரை தானியேலை ஆண்டவரை கண்டுபிடிச்சதை போல ஆண்டவரை துதிக்கிறோம். அதே போல பார்வோனுக்கு முன்னாடி பார்வோனுடைய அரண்மனையில ஆண்டவரை எகிப்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கு மத்தியில எல்லா ஜோசியக்காரர்கள் சாஸ்திரிகளுக்கு மத்தியில ஆண்டவரை துதிக்கிறோம். யோசேப்பை தலையை உயர்த்துற ஆண்டவர் அவனுக்கு அப்படிப்பட்ட தேவர்களுடைய ஆவி இவனுக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னதை போல இவரே தேவனாலே இவனுக்கு ஞானமும் அறிவும் புத்தியும் உண்டா இருக்கிறதுன்னு சொன்னதை போல ஆண்டே அப்படிப்பட்ட அந்த ஞானம் உள்ள இருதயம் உள்ளவர்களாய் ஆண்டே ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி நிரப்பும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் நீங்க மாற்றி போடுவீராக. ஆண்டவரை துதிக்கிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொல்லுங்களே. கேட்கிறவனுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறேன். ஒருவரை கடிந்து கொள்ளாத தேவனிடத்துல கேட்க கடவுள் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன்.
ஆண்டவே சந்தேகப்படாம உம்மிடத்திலிருந்து அந்த ஞானத்தை கேட்டு ஆண்டவே குடும்பத்தை நடத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவே உடைய வேலை செய்கிற இடங்களில ஆண்டவே ஞானமாய் செயல்பட கர்த்தர் அருள் புரிவீராக. ஆண்டவே உடைய பிள்ளைகள் ஆண்டவே எடுக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவே துதிக்கிறோம். ஞானமுள்ள ஒரு இருதயத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவே உலக பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கத்தக்க விதங்களில் அன்னைக்கு எபிரேயருக்கும் எகிப்திற்கும் வித்தியாசத்தை உண்டாக்கின ஆண்டவர், அப்படி உடைய பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை அவர்கள் மத்தியில நீங்க சாட்சியாய் நீங்க ஏற்படுத்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஞானம் இவனுக்கு எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லத்தக்க விதங்கள்ல அன்றைக்கு ஆண்டவே உம்மை பார்த்து நீ சிறு வயதா இருக்கும் போது ஆண்டவே துதிக்கிறவருக்கு எப்படிப்பட்ட ஞானத்தை எங்கிருந்து வந்தது, இவனால இவ அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கப்படுகிறது என்று சொல்லி ஆச்சரிக்கப்பட்டதை போல உம்முடைய ஞானத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க பகிர்ந்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளை வளர்ந்து ஞான ஆவில நிறைந்து ஞானத்தால் நிறைந்தது தேவ கிருபை அவர் மேல் தங்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவே அப்படி ஆண்டவே துதிக்கிறோம். ஆண்டவே நாங்கள் ஆண்டவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆவியிலே பலப்பட ஞானத்தினால் நிறைந்திருக்க ஆண்டவே மனுஷர் தயவிலும் ஆண்டவே தேவ கிருபையில் அதிகமாய் பெருகத்தக்க விதங்கள்ல ஒவ்வொருவரையும் நீங்க ஆண்டவே ஆட்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிறிஸ்துவின் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவே துதிக்கிறோம். நீங்க சாலமோனு கொடுத்த அந்த ஞானத்தை ஆண்டவே உடைய பிள்ளைகளுக்கு நீ பங்கிட்டு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷ ஞானத்தின் ஆவியினால நிரப்புங்க. படிப்பு காரியத்துல ஒரு ஆண்டவே முன்னேற்றத்தை காண கத்த கிருபை செய்யுங்க. வேலை ஸ்தலங்கள்ல வேலை ஆண்டவே மக்கள் மத்தியில உங்களுடைய பிள்ளைகளை ஞானம் உள்ள இருதயம் உள்ளவர்கள் சொல்லத்தக்க விதங்கள்ல கத்தரை எடுத்து நீங்க பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. எந்த காரியத்தை அவங்க முன்னிறுத்தி செய்தாலும் கூட ஞானத்தோடு செய்வதற்கு வேண்டிய கிருபையை ஆண்டவே நீர் கட்டிடும்படி நாங்க ஜெபிக்கிறோம். அப்படி கிறிஸ்துவின் நாமத்தை மாத்திரம் மையப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்க. இயேசு ரத்தத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினும் ஐக்கியமும் வழிநடத்தலும் இன்றும் என்று சதாகாலம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை என்று நம்மில் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்த வாரம் நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்குது. தொடர்ந்து அதுல அதுக்காக நீங்க பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அதே போல நம்முடைய இந்த மோல்டிங் காரியங்களுக்காக அதிகமா நீங்க ஜெபிங்க. ஒரு நாட்களை நான் தீர்மானிச்சிருக்கிறேன். அந்த நாட்களுக்குள்ளாக அது போடணும்னு சொல்லி தீர்மானிச்சுக்கிறோம். அது தேவைகளுக்காக விசேஷமா நீங்க ஜெபிக்கும்படி அன்பா கேட்டுக்கொள்கிறேன். கொடுக்காதவங்க எல்லாம் சீக்கிரமா கொடுக்கும்படி போன வாரத்திலே நம்ம சொன்னோம். அதனால அப்படியே கம்பெனி இருக்கீங்க. அதனால கொடுங்க. கொடுக்கும் போது உதார்த்தமா கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.